டு ஷோ டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக மருந்து இல்லாத மருத்துவ முறையான அக்யூபஞ்சர் சிகிச்சை முறையை பற்றி பல விஷயங்கள் டீட்டெயிலாக பேசுறதுக்காக ப்ரானிக் அக்குபஞ்சரிஸ்ட் டாக்டர் சலாவுதீன் வாகா வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா அக்யூபஞ்சர் பற்றின டீட்டெயிலான விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அக்யூபஞ்சர் பற்றி தெரியாத பேஷண்ட்ஸ் கூட அதை பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகி அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்பவே வளர்ந்துட்டு வருதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரமும் அக்யூபஞ்சரை பற்றி பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் டாக்டர். சாதாரணமாக அக்யூபங்க்சர் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே இப்போ தெரியும், இட்ஸ் எ ட்ரக்லெஸ் சிஸ்டம். இந்த மருத்துவ முறையில் வந்து எந்த விதமான மருந்துகளும் நாம் சாப்பிட வேண்டியதில்லை. மருந்துகளே இல்லாமல் நம்ம உடம்புல வந்து சில ஊசிகளை செருகி சிகிச்சை வழங்குவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் நம்மோட ஸ்பெஷலைசேஷன் வந்து ப்ரானிக் அக்யூபங்க்சர் அப்படிங்கிற இன்னொரு ஹையர் டைமென்ஷன். இப்போ சாதாரணமாக நம் கண்களால் பார்க்கக்கூடிய ஸ்தூல உடல், விசிபிள் ஃபிசிக்கல் பாடி, இதில் நம்ம கொடுக்கக்கூடிய சிகிச்சையை வந்து அக்யூபங்க்சர் அப்படின்னு சொல்கிறோம். நம் கண்களால் பார்க்க முடியாத ஒரு ஒளி உடல் நம்ம எல்லாருக்குமே உண்டு. அதை வந்து நாம் ஆரா, பயோபிளாஸ்மிக் பாடி அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஒரு புனிதர்களினுடைய படங்கள், ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லை ஒரு சாமி படங்களுக்கு பின்னால் ஒரு ஒளிவட்டம் இருக்கிற மாதிரி ஒரு லைட் க்ளோ இருக்கிற மாதிரி படங்களை நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து நம்ம உடம்புலேருந்து வெளிப்படக்கூடிய ஒரு எமிட்டன்ஸ். இந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு கூட இருக்குது. ஒரு டேபிள், சேருக்கு கூட அந்த மாதிரி ஒரு எனர்ஜி பாடி இருக்குது. இந்த ஒளி உடலுக்கும் இணைத்து வழங்கக்கூடிய சிகிச்சையை வந்து நாம் ப்ரானிக் அக்யூபங்க்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிராண சிகிச்சையினுடைய நுட்பங்களையும் அக்யூபங்க்சரின் நுட்பங்களையும் இணைத்து வழங்கக்கூடிய இந்த சிகிச்சை ப்ரானிக் அக்யூபங்க்சர். ஸோ இதையே நம்ம கம்பைன் பண்ணோம் அப்படின்னா, சாதாரணமாக ப்ரானிக் ஹீலர்ஸ் தனியாக ப்ரானிக் ஹீலிங் பண்ணுறாங்க, அக்யூபங்க்சர் ஹீலர்ஸ் அக்யூபங்க்சர் சிகிச்சை வழங்குறாங்க. ஆனால் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த இரண்டு சிகிச்சை முறைகளும் ஒன்று தான் அப்படிங்கிறத நான் உணர்ந்ததால் இந்த ஒரு பரிணாமத்தை வந்து நம்ம வடிவமைச்சோம். இந்த பிராண சிகிச்சையை வந்து நமக்கு வழங்கியவர் கிராண்ட் மாஸ்டர் சோவா கோக்ஸுவே அப்படிங்கிற ஒரு ஞானி. ஸோ அவர் தான் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒவ்வொரு அந்த சக்ராஸ், இப்போ நம்ம பிராணிக் ஹீலிங்கில் வந்து நம்ம சக்கரங்கள் அப்படின்னு சொல்லுவோம், ஆதார மையங்கள் அல்லது சக்தி மையங்கள். இந்த சக்தி மையங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படிங்கிறத விஞ்ஞானபூர்வமாக நிரூபிச்சிருக்காரு. ஸோ இந்த சிகிச்சை முறைகள் எல்லாமே வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று. இப்போ நம்ம கண்ணால் பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால நமக்கு ஒரு எனர்ஜி பாடி இல்லைன்னு சொல்ல முடியாது. உயிருள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த எனர்ஜி பாடி இருக்குது. அதை நம்ம கைகளாலேயே தொட்டு பார்க்க முடியும். ஒரு கிளாரவைன் ஸ்டேஜில் இருக்கிறவங்க கண்ணாலேயே பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இது ஒரு உயர் நிலை அக்குபங்க்சரில் வந்து ஒரு உயர்நிலை சிகிச்சை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ டாக்டர் வஹாப்ஸ் ப்ரானிக் அக்குபங்க்சரில் இந்த ப்ரானிக் அக்யூபங்க்சர் சிகிச்சையை வழங்குகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அக்குபங்க்சர் சிகிச்சையை மட்டும் செய்கிறவங்களுக்கு நாம் இந்த பயிற்சியை வழங்கி இந்த இரண்டையும் இணைத்து செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரோம். ஓகே டாக்டர், தொடர்ந்து முதல் நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஹலோ வணக்கம், சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் திருமலை மேடம், தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து பேசுகிறோம். ஓகே சார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம். ஓகே, உங்களோட வயது, உங்களோட கேள்விகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் வஹாப் லைனில் தான் இருக்கார், தொடர்ந்து பேசலாம். எனக்கு வயசு 35. ஹலோ, தொடர்ந்து பேசலாம் சார். எனக்கு வயசு 35. ஆரம்பத்தில் பார்த்தோம்னா காலையில் எனக்கு வெறும் மஞ்சள் பச்சையா ஒரே கசப்பா வரும். எது சாப்பிட்டாலுமே தண்ணி இனியெல்லாம் குடிச்சாலும் மஞ்சளாகி வாமிட்டா வந்துடும். இந்த மாதிரி ஒரு 10 வருஷமா இருந்துச்சு. 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா அப்படியே புளிப்பா வர ஆரம்பிச்சு, உணவு குழாயெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு, பிளட் மாதிரி அப்படியே காத்து கட்ட கலர்ல அப்படியே கட்டி கட்டியா வர ஆரம்பிச்சு. எது சாப்பிட்டாலும் அப்படியே எரிச்சல் தாங்க முடியாது, அதோட சேர்ந்து ஒரு கட்டி கட்டியா வரும். என்ன வேலை செய்றீங்க சார் நீங்க? தைய கடையில் வர பார்த்தேன் சார். ஓகே, அதாவது இப்போ உங்களுடைய இந்த நிலைமைக்கு வந்து ஒரு டாக்டரை நீங்கள் நேரில் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குங்க. ஸோ நம்முடைய உடல் கழிவுகள் பல நிலைகளில் வெளியேறும்னு நம்ம சொல்லியிருக்கோம். வியர்வை, சிறுநீர், மலம், இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய ஹேர் க்ரோத், நெயில்ஸ் எல்லாம் கூட நம்ம உடலில் ஏற்படக்கூடிய கழிவுகள் தான். அதே போல் நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் வெளியேறதுக்கு வழி இல்லைன்னும் போது அது தோல் நோய்களாக வெளிப்படும் அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை கூட ஒரு சளி மூலமாக வெளியேறுதல், அதில் கூட பார்த்திங்கன்னா ஒரு சில நிறம் சொன்னார், மஞ்சளாக இருக்குது, பச்சையாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த நிறங்களை வைத்து கூட நாம் வந்து உடலினுடைய எந்த உறுப்பு பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத கூட நாம் சொல்ல முடியும். உதாரணமாக கேல் பிளாடர், பித்தப்பை, லிவர், இதில் பிரச்சனை இருந்தால் அது பச்சை நிறத்துலையும்,
மண்ணீரல் வயிறில் பிரச்சனை இருந்தால் அது மஞ்சள் நிறத்துலேயும் வெளிப்பட வாய்ப்பு உண்டு. ஸோ வெண்மையாகவே வெளியேறக்கூடிய அந்த நிலை வந்து நுரையீரல் பாதிப்பாக இருக்கலாம். ஆனால் இவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நேரில் ஒரு மருத்துவரை சந்தித்து முறையான சிகிச்சை எடுத்துக்கோங்க, முழுமையான நிவாரணம் கிடைக்கும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ மேம், என் பேர் சஹானாங்க மேம். நாங்கள் திருப்பூர்லேருந்து கால் பண்ணுறேங்க மேம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்கள் அத்தைக்காக மேம். எங்கள் அத்தைக்கு வந்து மோட்டார் நியூராசிஸ்னு ஒரு டிசீஸ்ன்னு சொல்லி டாக்டருங்க சொல்கிறாங்க மேம். நரம்புல இருக்க செல்கள்லாம் வந்து இறந்துட்டு வருது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து ரைட் சைடு தான் சார் அந்த ஃபுல்லாமே கையும் காலும் ரெண்டுமே கொஞ்சம் சூம்புன மாதிரி ஆயிடுச்சுங்க. கையெல்லாம் வந்து ஒரு மாதிரியா மடக்கி ரொம்ப ஒரு மாதிரியா சூம்புன மாதிரி ஆயிடுச்சுங்க. நடக்க முடியாது, அவங்கனால எதுவுமே செய்ய முடியலைங்க. இப்ப வந்து லெஃப்ட் சைடு கை காலுமே வந்து இப்ப மறுபடியும் அதே மாதிரி ஆகுதுங்க சார். அதாவதுமா இந்த நோய் ஆரம்பிச்சிடுச்சு, பாதிக்கு தொடங்கிடுச்சு அப்படின்னா நாளுக்கு நாள் அந்த பாதிப்பினுடைய அளவு அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். பொதுவாக மருந்துகள் மூலமா குறிப்பா நவீன மருத்துவத்துல வந்து இதற்கான சிகிச்சை எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்போ அவங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்காமா? வேற எந்த தொந்தரவுமே இல்ல இல்ல, அதாவது நான் கேக்குறது ஏதாவது சர்க்கரை நோய் அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது? எதுவுமே இல்லை சார். என்ன வயசுமா அவங்களுக்கு? அவங்களுக்கு 62 வயசுங்க சார். சரிங்கம்மா, இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு வந்து அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் தாராளமா கொடுக்கலாம். ரெஜுவினேஷன், இப்போ நீங்களே சொன்னீங்க அந்த செல்கள்லாம் அழிஞ்சுக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி. நம்ம உடம்புல வந்து பல கோடி செல்கள் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு, மீண்டும் அது உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கு. இதுதான் வந்து நம்முடைய இயல்பு நிலை. அப்போ அழிகிற செல்கள் மீண்டும் உற்பத்தி ஆகலை அப்படின்னா நமக்கு பாதிப்பினுடைய அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா? இந்த செல்களை புதுப்பிக்கக்கூடிய அல்லது இந்த ரெஜுவினேட்டிவ் ப்ராசஸுக்கு அக்குபங்க்சருக்கு இணையான ஒரு சிகிச்சை முறை எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே இல்லைன்னு சொல்லுவேன். காரணம், அக்குபங்க்சர்னுடைய அடிப்படையே வந்து ரெஜுவினேஷன் தான். நம்ம உடம்புல எங்கெல்லாம் லேக்கிங் இருக்கோ, எங்கெல்லாம் செல்கள் அழிஞ்சிட்டு அது வந்து மீண்டும் உருவாகாமல் இருக்கோ அதை வந்து நாம் உருவாக்க முடியும். அதுதான் இந்த மருத்துவ முறையினுடைய மிக பெரும் சிறப்பு. இன்னும் சொல்லப்போனால் எனி போர்ஷன், இப்போ நீங்கள் வந்து இயக்கங்கள் தொடர்பான பாதிப்பு, மோட்டார் ரிலேட்டட் ப்ராப்ளம் சொல்கிறீங்க, ஆப்டிக் நர்வ் அட்ராஃபி, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எலும்புகளில் ஏற்படக்கூடிய தேய்மானம். இப்போ நார்மலாக வந்து நீ கேப் டிரான்ஸ்பிளான்டேஷன்ன்றது உங்கள் முட்டியில் எலும்பு தேஞ்சிருச்சு, நீங்கள் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிங்கன்றது இப்போ ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கு இல்லையா? இது போன்ற நிலைகளில் கூட அக்யூபஞ்சர் மூலமாக நிவாரணம் பெற முடியும். ஸோ உங்கள் அத்தைக்கு வந்து நீங்கள் அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுங்க. ஒரு 6 வார சிகிச்சையில் டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் மேலும் அந்த பாதிப்பு ஏற்படாது. ஃபர்தர் டேமேஜை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நிறுத்திடலாம். இந்த ரெஜுவினேஷன் ப்ராசஸ் நடக்க நடக்க அவங்களுக்கு வந்து நிவாரணமும் கிடைக்கும். சொல்லுங்கம்மா. சார், இது வந்து நம்ம அட்மிட் ஆகி நம்ம பார்க்கணுமா இல்ல எப்படிங்க சார்? இல்ல அட்மிஷன்லாம் ஒண்ணுமே தேவையில்லைம்மா, அட்மிஷனே தேவையில்லை. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 20 நிமிஷம் தான் சிகிச்சை தேவைப்படும். முதல்ல ஒரு 15 நாட்களுக்கு வந்து ரெகுலரான ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். அதுக்கப்புறமா பிரேக்கப் பண்ணலாம். வாரத்தில் ஒரு 2 நாள், வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி ஃபாலோஅப் தேவைப்படும். இதுக்கு அட்மிஷன்லாம் தேவையில்லை. அவங்க இயல்பாக எப்பவும் போல வீட்டிலேயே இருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். வணக்கம். உங்க பேர், எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? செல்வம். என் பேர் செல்வம். ஓகேம்மா, உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டிவி பார்த்து பேச வேண்டிய அவசியம் இல்லைம்மா, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. அப்பதான் உங்களோட கேள்வியும் தெளிவா இருக்கும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதிலும் தெளிவா இருக்குமா. நீங்க தொடர்ந்து பேசலாம். தேங்க்யூ. சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்ன? டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம், சொல்லுங்கம்மா. டாக்டர், நான் ஒரு சுகர் பேஷண்ட். என்னைய வந்து பணமெல்லாம் கருப்பட்டி எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்க டாக்டர். எப்படி டாக்டர் நான் வாழ முடியும்? என்ன வயசாச்சு உங்களுக்கு? ஹலோ, எங்களுக்கு 76 டாக்டர். ஓகே. மருந்து எடுத்துட்டு இருக்கேன், ஆனா சுகர் ஓரளவுக்கு 170 இருக்கு. இன்சுலின் டிபெண்டன்டாமா நீங்க? ஆனா வந்து இது எனக்கு இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ரொம்ப பணவெல்லாம் தேன்
இல்லை நான் கேட்குறது, நீங்கள் இப்போ இன்சுலின் எடுத்துக்கிறீங்களா? இல்ல டாக்டர். மாத்திரை சாப்பிட்றீங்களா, இன்சுலின் போட்டுக்கிறீங்களா? மாத்திரை இன்சுலின் இல்ல, வெறும் மாத்திரை தான் போட்டுட்டேன். அதாவதுமா இப்போது அலோபதி சிஸ்டத்துக்கும் இந்த மாதிரி எனர்ஜி ரிலேட்டட் சிஸ்டத்துக்கும் வந்து கான்ட்ராவர்ஷியல் அப்ரோச்சஸ் இருக்குது. இப்போது சுகர் அப்படிங்கிறது வந்து குணமாக்க முடியாத நோய் அப்படின்னு மாடர்ன் மெடிசனில் சொல்கிறாங்க. அக்யூபஞ்சர் போன்ற, நான் சொல்கிறத கேட்டுக்கங்க, அக்யூபஞ்சர் போன்ற சிகிச்சை முறையில் இது போன்ற நோய்களையும் குணமாக்க முடியும் அப்படிங்கிறது வந்து பல நிலைகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் சில அலோபதி டாக்டர்கள் கூட இதுக்கான சிகிச்சையை மேற்கொண்டு பலனடைஞ்சிருக்காங்க. நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைல், அந்த ஃபுட் ஸ்டைலை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கங்க. எது சாப்பிட்டாலும் நல்லா அந்த உணவை வந்து ருசித்து அளவோட உங்களை பாதிக்காத, உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் பாதிக்காத உணவுகளை சாப்பிடுங்க. நேச்சுரலி நீங்கள் இப்போ இத்தனை வயசு வரைக்கும் சர்க்கரை நோய்க்கான சில கட்டுப்பாடுகளில் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அது போன்ற டைரெக்டாக இனிப்புகள் சாப்பிட்றது, சர்க்கரை எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டு மற்ற ஆல்டர்னேட்டாக வந்து உங்களுக்கு என்ன உணவு பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம். எதுலேயுமே வந்து ஒரு மாடரேஷன் அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் வந்து மன ரீதியாக பாதித்து இந்த மாதிரி டிப்ரெஸ் ஆகி ஒரு நிலையில் எதையும் சாப்பிட துவங்குவீங்க. அப்புறம் வந்து பிரச்சனை அதிகமாகிடும். ஸோ பி மாடரேட். எந்த ஒரு அப்ரோச் இருந்தாலும் அதை வந்து ஒரு மிதமான நிலையில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்போ எந்த பிரச்சனையுமே இருக்காது. பஞ்ச சிகிச்சை முறையை பற்றி பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். குட் மார்னிங். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? பன்னீர்செல்வம், வேலூர் மாவட்டத்தில் பேசுறேன் மேம். சொல்லுங்க பன்னீர்செல்வம், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு நம்ம வயசு 31 ஆகுது. ஓகே, தொடர்ந்து உங்களோட கேள்விகளை நீங்க கேட்கலாம். டாக்டர் வஹாப் இருக்கார், பேசலாம். வயிற்றுல ஏன்னா வாயில புண்ணு வந்துட்டு ஒரு வயிற்றுல பயங்கரமா வயிற்று வலியா இருக்கு சார். சரிங்க, என்ன வேலை செய்றீங்க சார் நீங்கள்? நான் விவசாயம் தான் பார்க்குறேன் சார். இப்போ போலூர்ல ராமச்சந்திரா இருக்கும் போய் போனால் சிடி ஸ்கேன்லாம் எடுத்தாங்க. கிட்னி எல்லாம் நல்லா இருக்கு, எந்த ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு, வயிற்றுல புண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப அப்படியே வாயிலாம் சாப்பிடவே முடியல சார். நாக்கெல்லாம் புண்ணா இருக்கு, வாயெல்லாம் இது ஒன்றும் மாறெல்லாம் ஏறிச்சுலாம் இருக்கு சார். சரிங்க, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். ஒரு அக்யூபஞ்சர் டாக்டர்ஸ் யாராச்சும் உங்கள் ஊர் பக்கத்தில் இருந்தாங்கன்னா நேரில் போயிட்டு அவங்கக்கிட்ட ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு 15 நாட்கள் தொடர்ந்து எடுங்க. உணவில் வந்து ஓரளவு கட்டுப்பாடாக இருங்க. காரம், புளிப்பு, உங்களுக்கு ஜீரணமாகாத கடினமான உணவுகள்னு எது தெரியுதோ அதை அவாய்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, வயிறு தொடர்பான பாதிப்பு, இந்த மாதிரி ஒரு அல்சரிக் சிம்டம் அப்படின்னும் போது மருந்துகள் மூலமாக நாம் சிகிச்சை மேற்கொள்ளாமல் மருந்துகள் இல்லாத சிகிச்சை முறை எடுத்துக்கிறது நல்லது. ரெண்டாவது, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனம் என்னென்னா, எதுவாக இருந்தாலும் ஒரு பரிசோதனை செய்து பார்க்கணும் அப்படிங்கிறது. நம்ம அடிக்கடி இதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறோம். இப்போ இவர் கூட வந்து நான் ஹாஸ்பிட்டல்ஸ் போனேன், சிடி ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தேன், ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஒன்றும் இல்லைன்னா இவர் நல்லா தானே இருக்கணும். அந்த ஒரு கான்செப்டையே நாம் யோசிக்காமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். இப்போ நீங்கள் எந்த டெஸ்ட்டை பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ அந்த டெஸ்ட் ரிசல்ட் வந்து நீங்கள் நார்மல் அப்படின்னு சொன்னால் பேஷண்ட்டும் நார்மலாக இருக்கணும். இந்த ஒரு கான்ட்ராவர்சி இருக்கிற வரைக்கும் நாம் செய்து கொள்ளக்கூடிய பரிசோதனைகள் மூலமாக பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். இதை தான் நான் மக்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு முக்கியமான அடிப்படையான விஷயம். பட் இவருக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை, வாயில் புண்ணு இருக்குது, அது வயிற்றுலேருந்து டெவலப் ஆகிற ஒரு விஷயம். வயிற்றில் முதல்ல பாதிப்பு ஏற்பட்டு அந்த உஷ்ணம் வந்து அவருக்கு உணவு குழல் வழியாக வாய் வரைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ இதுக்கு வந்து அக்யூபஞ்சர் ஒரு நல்ல சிகிச்சை முறை. அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் ப்ளஸ் உங்களுடைய உணவு முறைகளை வந்து நீங்கள் சரிப்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்கள் விரைவாக குணம் பெறலாம். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் வேலூர்லேருந்து பண்ணுறோங்க. ஓகேம்மா, உங்கள் பேர்? என் பேர் ராணிங்க, நான் வேலூர்லேருந்து பண்ணுறேன். ஓகே ராணிமா, நீங்கள் உங்களோட டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசுங்க, அப்போ தான் உங்களோட கேள்விகள் தெளிவாக இருக்கும். இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? சரிங்க, கேளுங்கம்மா. இது எனக்கு கால் வலி ரொம்ப நாளா இருக்குதுங்க. கீழே உட்கார முடியல, எழுந்துக்க முடியல. என்ன வயசாச்சுமா உங்களுக்கு? செஞ்சா கால் வீங்கி போகுது. சரி, என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு ஒரு 53 வயசு இருக்குங்க. சரிம்மா, உங்களுக்கு வேற நரம்பு வேற அப்படியே குஞ்சா இழுத்து பிடிக்குது. சரி, குண்டா இழுத்து பிடிச்சிக்குது. அப்படியே கழுத்து
கொருக்குள் மாதிரி அப்படியே கை இப்படி இழுத்துக்குது வேலை நான் செஞ்சா. எத்தனை குழந்தைங்கம்மா? எனக்கு 3 பசங்க. நார்மலா சாதாரணமாக டெலிவரியா சுகப்பிரசவமா? நார்மல் டெலிவரி தான். சரிம்மா. இப்போ வந்து உங்களுக்கு மாதவிலக்கு இருக்காமா, நின்றுச்சா? நின்றுச்சுங்க எனக்கு. சரிம்மா. இப்போ மாதவிலக்கு ஓகே, மாதவிலக்கு நிற்கிற டைமில் இல்லை நின்ன பிறகு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து பெண்களுக்கு இப்போ வந்து சகஜமாக இருக்கும். இந்த எல்லா பிரச்சனைக்கும் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கால் வலி, நரம்பு இழுக்கிறது, அப்புறம் சோர்வு, இந்த மாதிரி எல்லா நோய்க்குறிகளுக்கும் இந்த அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் ஒன்றே போதும். நீங்கள் உங்கள் ஒரு பகுதியில் யாராவது நல்ல டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. எந்த மருந்து மாத்திரையும் தேவையில்லை. ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு வந்து நலம் கிடைக்குமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இப்போ அக்யூபஞ்சர் சிகிச்சை முறைகளை பற்றி பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம், ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது. தலைக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க, கைகளுக்கு எலும்புகளுக்கு ஒரு டாக்டர், பிளட் ப்ரெஷர் வந்துச்சுன்னா ஒரு டாக்டர், தனித்தனியான ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் இருக்காங்க. பட் அக்யூபஞ்சர் சிகிச்சை முறையை பொறுத்தவரைக்கும் சிங்கிள் டாக்டர் அவர் எல்லாத்துக்குமே தீர்வுகள் சொல்கிறாரு அப்படின்ற கேள்விகளும் வரும். இது ஒரு நல்ல கேள்வி, நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு கேள்வியும் கூட. இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டியில் பார்த்தீங்கன்னா வலது கண்ணுக்கு ஒரு டாக்டர், இடது கண்ணுக்கு ஒரு டாக்டர் கூட இருக்காங்க. இப்போ அந்த அளவுக்கு அந்த ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஆனால் அக்யூபங்க்சர்னுடைய பார்வையில் நீங்கள் சொன்ன எல்லா உறுப்புகளும் சேர்ந்த தொகுப்பு தான் மனிதன். ஒரு குறிப்பிட்ட உறுப்பு நல்லா இருக்குது ஓகே அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு காருக்கோ இல்லை இன்னொரு ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ்லேயோ வந்து நம்ம சர்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு குறிப்பிட்ட உறுப்பு நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம சந்தோஷப்பட முடியாது. ஒரு குறிப்பிட்ட உறுப்பு மட்டும்தான் பாதிச்சிருக்கு அப்படின்னா அது தொடர்ந்து மற்ற உறுப்புகளையும் பாதிக்கும். இதுதான் வந்து நம்முடைய சுழற்சி, சக்தி சுழற்சி அப்படி தான் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஹார்மோனைசிங் ஃபேக்டரை நம்ம மறந்துட்டு இந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷனை மட்டுமே யோசிக்கிறதுனால தான் நம்ம வந்து இப்போ சாதாரணமான ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன்ட்டே அதிகம் பேர் போகிறதில்லை. எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கான ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போகிற மனோபாவம் நமக்கு வந்துட்டுச்சு இல்லையா. ஸோ இது வந்து டெஃபினட்டாக அக்யூபஞ்சரில் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலைசேஷனே கிடையாது. ஏன்னா இருதயம், நுரையீரல், வயிறு, குடல், மற்ற அவை எல்லாம் சேர்ந்தது தானே மனித உடல். ஸோ எல்லாமே ஆரோக்கியமாக இருந்தால் தான் அவன் அந்த ஆரோக்கியத்தை உணர முடியும் அப்படிங்கிறது தான் வந்து யதார்த்தம். அதனால் அக்யூபஞ்சரை பொறுத்த வரைக்கும் நோ ஸ்பெஷலைசேஷன். எத்தனை நோய் சொன்னாலும், எத்தனை உறுப்புகள் தொடர்பான நோய்க்குறிகளை சொன்னாலும் அதற்கு சிகிச்சை அளிக்கிறது ஒரே ஒரு மருத்துவர் தான். ஓகே டாக்டர், ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர், ஆன் கால். வணக்கம் மேம், மகாலட்சுமி ஃப்ரம் சேலம். ஓகே மகாலட்சுமி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க மேம். ஓகே, உங்களோட வயது, உங்களோட கேள்விகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் வஹாப் இணைப்பில் இருக்கார், பேசலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. என் ஏஜ் 29 ஆகுதுங்க சார். ஓகே. எனக்கு வந்துட்டு இப்போ 6 மந்த்ஸா அந்த காது கிட்ட நீர் கோத்த மாதிரி கொஞ்சம் வலி இருந்ததுங்க. எங்கே? காலா? காது கால்ல. ஓகே. காதுக்கு சார், காதுல, அதான் கேட்டேன். ஓகே. காதுக்கு பக்கத்துல நீர் கோத்த மாதிரி அந்த உமிழ் நீர் இன்ஃபெக்ஷன் சொல்லி சொன்னாங்க. சரி, ஏதோ டிஸ்சார்ஜஸ் இருந்துச்சா, வெளியில வந்துச்சா? வெளியிலலாம் இல்லைங்க, சும்மா வீக்கம் தான். 1 or 2 டேஸ்ல அது கண்ட்ரோல் ஆயிடுது. சரி. அது வந்து போய் டெஸ்ட் பண்ணதுக்கு இந்த ஜாகரன்ஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது வந்து ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து உங்க உடம்புக்கு எகென்ஸ்டா ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். இப்போ வலி இருக்கா உங்களுக்கு? வீக்கம் வந்துருச்சா? இப்பலாம் இல்லைங்க சார், இல்ல. அது சம்டைம்ஸ் வருது, அப்புறம் அதுவா கண்ட்ரோல் ஆயிடுது. சரிம்மா. உங்களுக்கு மென்சுரல் சைக்கிள்ஸ்லாம் ஒழுங்கா இருக்காமா? மாதவிலக்கு அதெல்லாம் நார்மலா இருக்குங்க சார். குழந்தைங்க இருக்காமா? குழந்தைங்க இருக்காங்க சார். நார்மல் டெலிவரிஸ் தானே? இல்ல, சிசேரியன். ஃபர்ஸ்ட் 1 பேபி தான், சிசேரியன். ஓகே. நீங்க தாராளமா அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். உங்களோட இம்யூன் லெவலை என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காதில் வரக்கூடிய வீக்கம், அவங்க சொல்கிற அந்த பயோகெமிக்கல் அந்த மைக்ரோபயாலஜி டெஸ்ட் ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி சில கண்டிஷன் உங்களுக்கு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பிரச்சனைகளை வந்து நீங்கள் அக்குபஞ்சர் மூலமாக நிச்சயமாக சரி செய்துக்க முடியும். ஸோ ரொம்ப சிம்பிளாக இதில் வந்து ரிலீஃப் கிடைச்சிடும். ஃபர்தர் அண்ட் ஃபர்தர் இதை வந்து நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஓகே. துவக்கத்திலேயே ஒரு டாக்டரை பாருங்கள். அக்யூபஞ்சர் டாக்டர்ஸ் யாராவது நல்ல டாக்டர்ஸ் உங்கள் பக்கத்தில் இருப்பாங்க, அவங்கள பாருங்க, ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம். சொல்லுங்கம்மா. உங்க பேர் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் அஞ்சுசாமி, லட்சுமிபுரம், எருக்கநத்தம் மாவட்டம், எருக்கநத்தம் பஞ்சாயத்து, விருதுநகர் மாவட்டம்மா. ஓகே சார், தொடர்ந்து உங்களோட கேள்விகள் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் வஹாப் இருக்கார், பேசலாம்.
வணக்கம் டாக்டர் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. என் பையன் பேரு அருண். ம் அவனுக்கு வயசு வந்து இப்போ வந்து 20 வயசு ஆச்சு, காலேஜ் படிக்கிறான். ம் அவனுக்கு வந்து இந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. சரி, அதுக்கு அக்குபஞ்சர்ல இப்போ என்ன குழந்தையிலேருந்தே இருக்கா? ஒரு குழந்தையில இருந்துச்சு, அப்புறம் 5 வயசு வரைக்கும் இருந்துச்சு, அப்புறம் கொஞ்ச நாள் இல்லாம இருந்துச்சு. சரி, இப்போ குழந்தையில எதுவும் பிரைமரி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லி ஏதாவது மருந்துகள்லாம் கொடுத்தீங்க? பிரைமரி காம்ப்ளெக்ஸ்ல மருத்துவம் எல்லாம் கொடுத்தா டெய்லி மாத்திரை கொடுத்தோம். சரி, ரைட், ஓகே. இப்போ எதுவும் மருந்துகள் சாப்பிட்றாரா? இப்ப எல்லாம் மருந்துல சார், இந்த டஸ்ட், இந்த ஆட்டு புழுக்க, இந்த வீட்டுல ஒற்றை அடிச்சா அந்த மாதிரி அடிக்கும் போது அந்த இது மாதிரி வருது, வீசிங் வருது. இப்போ அவருக்கு இப்போ 20 வயசு ஆயிடுச்சு. அடுத்து அவருடைய எதிர்காலம், வேலைக்கு போறது, கல்யாணம் பண்றது, திருமண வாழ்க்கை, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அவரை நெருங்கி வருது இப்போ. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அவருக்கு வந்து அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அவருடைய அந்த லங் ரிலேட்டட் பிரச்சனை, நுரையீரல் தொடர்பான பாதிப்புகள் சரியாயிடும். நான் ஏற்கனவே இந்த மாதிரி பிரீத்திங் ஸ்ட்ரெயின் வரும்போது ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். லங் 7, அப்புறம் LI11 அப்படிங்கிற ஒரு இம்யூனிட்டி பாயிண்ட்ஸு. இந்த பாயிண்ட்ஸில் வந்து தற்சமயம் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துக்கலாம். நேரில் ஒரு டாக்டரை பார்த்து ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குங்க. அவருக்கு இந்த அலர்ஜிக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தூசால் வர்றது, இல்லை சமையல் பண்ணும்போது ஏற்படுற பாதிப்பு, ஒட்டடை அடிக்கும்போது அல்லது சமையலில் தாளிக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த ஸ்மெல் மூலமாக வரக்கூடிய இந்த அலர்ஜிக் சிண்ட்ரோம் எல்லாமே மாறிடும். அவருடைய அந்த சுவாச பாதையே வந்து சீரடைஞ்சிடும். ஸோ இனியும் தாமதிக்காமல் ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம். உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? சந்தோஷ் மேடம், மயிலாப்பூர்ல இருந்து பண்றேன் மேடம். ஓகே சார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம் கேட்கணும். ஓகே, உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் வாகாப் இருக்கார், பேசலாம். ஹலோ ஹலோ. சார், நான் கொஞ்சம் பார்த்து போடுவேன் சார். அடிக்கடி வயிற்று வலி வருது சார். உங்களோட லைன் கிளியரா இல்ல, நீங்க தொடர்ந்து தெளிவான முறையில கேள்விகளை கேட்கலாம். ஹலோ சார். சார், நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டிவி பார்த்து பேசாதீங்க சார், வெறும் போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. மேடம், வயிற்று வலி அடிக்கடி வருது சார், அதை பத்தி தான் கேட்கணும். இல்லை, நீங்கள் டிவியிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்து பேசுங்க, அப்போ தான் நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியும். சொல்லுங்க. இப்போ கேளுங்க. வயிற்று வலி வருது சார் அடிக்கடிக்கு. வயிற்று வலி வருதா அவருக்கு அடிக்கடி? ஓகே, சரி. வயிற்று வலி அப்படிங்கிறது டைரெக்டாக வந்து உணவோட தொடர்புடையதாக இருக்கலாம். எவ்வளோ நாளாக இந்த பிரச்சனை இருக்கு? ஹலோ. சார், உங்களோட லைன் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க கேட்குற கேள்வி எங்களுக்கு தெளிவா புரியல. அடுத்த முறை நீங்க கால் பண்ணீங்கன்னா தெளிவான சிக்னல் இருக்கிற இடத்துல இருந்து கால் பண்ணி பேசுங்க. இல்லை டிவியை விட்டு தள்ளி வந்து பேசுங்க. அப்பதான் உங்களோட கேள்விகளும் தெளிவா புரியும், உங்களுக்கான பதில்களும் தெளிவா புரியும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த 1/2 மணி நேரம் ஃபுல்லா அக்யூபஞ்சர் பத்தி பல விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். பல காலர்களும் கால் பண்ணி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டாக்டர்.